Hello students, இன்னைக்கு வந்து concentration terms mole fraction அப்புறமா வந்து weight by weight percentage, weight by volume percentage இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று போட போகிறோம். ஓகே, ஸோ first of all what is mole fraction? The number of moles of a component divided by total number of moles in the solution. So suppose if you take solution, your solution is made of how many components? Two components. ஒன்று வந்து என்ன சல்யூட், நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் சால்வெண்ட். சரியா? ஸோ அதுதான் வந்து காம்பனண்ட்டுன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ ஒரு காம்பனண்ட், பி ஒரு காம்பனண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த காம்பனண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ஏ, கரெக்டாக? NA. அதே மாதிரி number of moles of component B வந்து என்ன சொல்லுவோம், NB. So your mole fraction of the component A, okay, the mole fraction of your component A is equal to the number of moles of component A divided by total number of moles, that is NA plus NB. Okay va? Next, mole fraction of component B வந்து என்னவா வரும் இப்போ, NB divided by NA plus NB. ஸோ இப்போ வந்து என்ன வரும், சல்யூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ mole fraction of solute is equal to என்ன வரும், number of moles of solute divided by number of moles of solute plus number of moles of solvent. சரியா? அதே மாதிரி என்ன வரும், number of moles of mole fraction of solvent will be equal to number of moles of solvent divided by solute plus solvent, number of moles of solvent. இப்போ எந்த இதுவாக இருந்தாலும் ஓகே, suppose if that is a two component system, the sum of the mole fraction of A plus mole fraction of B will be equal to 1. If there are more components, புரியுதா? ஸோ XA plus XB, okay, till XI will be equal to 1. ஓகேவா? உங்களுக்கு மோஸ்ட்லி உங்கள் இதில் வந்து டூ காம்பனன்ட் சிஸ்டம் தான் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ யூ ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஸோ வாட் டஸ் இட் மீன், இஃப் XA plus XB is equal to 1, okay, if you know mole fraction of one particular component, the mole fraction of another component can be done in this simple way. புரியுதா? 1 minus if you know XA, XB can be found out by simply subtracting from 1. okay, that's all. புரியுதா? this is your mole fraction. நம்ம இதில் ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி ஆகிடும். நெக்ஸ்ட் வாட் we are going to see is weight by weight percentage. சப்போஸ் இப்போ நீங்கள் இது மாதிரி பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், 10% aqueous sodium chloride solution ப்ராக்கெட்டில் வந்து weight by weight, இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வரும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இது தெரியாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, ஒரு கெமிக்கல் கைனடிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் ஈக்லிபிரியம் எதுலையுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது வித்தவுட் தீஸ் பேசிக் நாலேஜ். ஸோ வாட் டஸ் இட் மீன் நான் சொல்கிறேன், வெயிட் பை வெயிட். புரியுதா? ரெண்டுமே வெயிட்டு. வாட் டஸ் இட் மீன், பர்சன்டேஜ் ஆல்வேஸ் மீன்ஸ் 100. ஸோ 10% அக்வஸ்னால் என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர், sodium chloride in water, அந்த சொல்யூஷன் தான். இந்த சொல்யூஷன் இஸ் மேட் ஆஃப் sodium chloride and water. ஸோ this means 10, ஓகே, 10 grams, ஏன்னா வெயிட்டுங்கிறதுனால கிராம், 10 grams of sodium chloride, okay, is present in percentageனா என்ன, 100. இதுவும் வெயிட் தான். 100 grams of solution. okay, what does it mean, percentage weight by weightனா percentageனாலே 100. okay, 10 grams of sodium chloride is present in 100 grams of the solution அர்த்தம். புரியுதா? ஓகே, ஒரு 100 கிராம் சொல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சொல்யூஷனுக்குள்ளே என்ன இருக்குது, 10 grams sodium chloride இருக்குன்னு அர்த்தம். ஸோ how to calculate weight by weight percentage, okay, what formula is used, how to calculate, okay, so the formula is weight of solute, any solute, okay, in grams divided by weight of solution. okay va? Solution in grams
into 100. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி யூ கேன் கேல்குலேட் வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு கொஷின் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் கொஷின். Calculate weight by weight percentage of 80 grams of sodium hydroxide present in 40 grams of the solution. இதுக்கு வந்து weight by weight percentage நீங்கள் calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் weight by weight percentage நீங்கள் கண்டுபிடிக்கிறது? ஓகே, weight of solute, இந்த இடத்துல solute வந்து என்ன? sodium hydroxide. ஓகே, in grams divided by weight of solution. Okay, that is also in grams into 100. Okay, so what is the weight of the solute? Weight of the solute is 80 grams. So 80, this is very simple. Weight of the solution என்ன? 400. ரெண்டுமே வந்து கிராமில் தான் இருக்குது. 400 into 100. So இது வந்து இது. Okay, so your answer is 20%. Weight by weight percentage is what? 20%. Okay, so now இப்போ வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் மாதிரி தான் வெயிட் பை வால்யூம். ஓகேவா? ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ வெயிட் பை வால்யூம் பர்சன்ட், இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன் நான். ஸோ 10 grams ஆஃப் sodium chloride, ஓகே, இஸ் ப்ரெசன்ட் இன், ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா 100, இங்கே 100 கிராம்ஸ்ன்னு இருந்தது இல்லையா, இது வந்து 100 ml ஆஃப் சொல்யூஷன். சின்ஸ் this is weight by volume percentage. புரியுதா? This is weight for solute and volume for the solution. 10 grams of sodium chloride is present in 100 ml of the solution. ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ நவ் யூ வில் பிகம் மோர் கான்ஃபிடென்ட். எல்லாமே மொலாலிட்டி. ஸோ அந்த மொலாலிட்டி அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸை பார்த்துருங்க. அதையும் பார்க்காதவங்க ஓகே பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் அ கொஷின்? கேல்குலேட் molarity, mole fraction if the density of 20% mass by massனா என்ன? weight by weight. aqueous potassium iodide is 1.202 grams per ml. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிவன் டேட்டா என்ன டேட்டாவோ அதை நம்ம எழுதிப்போம். உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? கிவன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் கிவன்? டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1.202 grams per ml. என்ன சல்யூட்டோட என்ன சல்யூட்? பொட்டாசியம் அயோடைடு. என்ன சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்டர். ஏன்னா அக்வஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் வந்து என்ன? 20% of aqueous potassium iodide. What does it mean? இப்போ தானே நான் சொன்னேன். ஸோ தி வெயிட் பை வெயிட்டுங்கிறதுனால 20 grams of potassium iodide is present in 100 grams of the solution. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 grams of the solution. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ், ஓகே, 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? சொல்யூட். ஸோ திஸ் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. சொல்யூட், சால்வெண்ட், அப்புறமா வந்து சொல்யூஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் த சல்யூட் நேம் வந்து என்ன? பொட்டாசியம் அயோடைடு. சால்வெண்ட் வந்து வாட்டர். ஓகேவா? ஸோ என்ன இருக்குது? வெயிட் ஆஃப் த சல்யூட் நமக்கு தெரியும் இல்லையா? வெயிட் ஆஃப் த சல்யூட் வந்து கொடுத்துட்டாங்க. W is equal to 20 grams. ஸோ இது நம்ம மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோமா? ஸோ மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ், N is equal to number of moles. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன? வெயிட் டிவைடட் பை molecular weight. கரெக்டாக? வாட் இஸ் அ molecular weight of potassium iodide? potassium iodide molecular weight வந்து 166 grams. ஓகே, per mole. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து மோல்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது 20 divided by 166, ஸோ which comes around 0.12. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன வருது? 0.12. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து கிவன், இது வந்து molecular weight. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து டென்சிட்டி வந்திருக்கு இல்லையா? ஸோ வாட் இஸ் டென்சிட்டி? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1.202 grams per ml.
கரெக்டாக grams per ml. அப்போது you know what is density? Dense is equal to mass by volume. Since this is density of the solution, mass of the solution divided by volume of the solution. ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு டேட்டா இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து ஒரு டேட்டா கண்டுபிடிச்சிடலாம். டென்சிட்டி இஸ் 1.202. What is mass of the solution? Mass of the solution is 100 grams, correct? So mass of the solution is 100 grams divided by volume that you are going to find out. So volume is equal to, volume of the solution is equal to 1.202 into 100, which is what, sorry 100 divided by 1.202. So I did it before to save the time. So which comes around 83.33 ml. So volume of the solution enna varudhu? So this is another data you found out. Next, உங்களுக்கு தேவையானது வந்து என்ன கேட்டிருக்காங்க இங்கே வந்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து you have to calculate molarity. ஃபஸ்ட்டு molarity பார்க்கலாமா? Molarity is equal to what? Number of moles of the solute divided by volume of the solution in kg. Okay va? Or if it is in grams, you will multiply by 1000. So what is the moles of the solute? 0.12. What is the volume of the solution? Volume of the solution is 83.33 ml. Since it is in ml, okay, I am going to multiply by 1000. Okay, so the answer comes around 1.44 molar or moles per liter. Okay va? Okay, now you found out the molarity கண்டுபிடிச்சிட்டீங்க. Okay, next வந்து molality. What is molality, students? Number of moles divided by weight of the solvent. Remember, solvent in kg. Okay va? So weight of the solvent in kg. உங்களுக்கு weight of the solvent தெரியுமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? This is volume of, this is mass of the solution, correct? Mass of the solution. You know mass of the solute. So what will be the mass of the solvent? Mass of the solvent will be mass of solution minus mass of solute. Mass of the solution is what? 100 grams. 100 minus mass of the solute is what given? 20 grams. 20. So the answer is 80 grams. Okay, so now the answer is 0.12 divided by 80, which comes around 1.5 small m, which is molality. Okay va? So now we have to find out mole fraction. So what is mole fraction? Mole fraction of each component கேட்டிருக்காங்க. What are the component? One component is potassium iodide and another component is water. So mole fraction of Ki is equal to number of moles of Ki divided by total number of moles. Ki plus number of moles of water. Number of moles of water இதிலிருந்து கண்டுபிடிக்கலாமா? So NH2O weight divided by what is the molecular weight of water? 18. So which comes around 4.44. If you do this fraction, 4.44, that is the number of moles of water. Okay, so here substitute here number of mole 1. So this is 1.12 plus 4.44. Okay, so the answer is 0.026. Okay, so now I'll ask you one question. So calculate the number of moles of water, that is your question. Okay, and calculate the weight by volume percentage of the solution. So this is 2 questions you have to solve. So now mole fraction na potassium iodide solita. So calculate for water and weight by weight percentage inge kuduthirukanga.
Calculate weight by volume percentage of the solution. And one more question for you is the same pattern of question. Please try it. It will be really useful. The density of the solution of என்னென்னவோ தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. குளுக்கோஸின் வாட்டர் சொல்யூஷனுடைய டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, அதனுடைய வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்டாஸ் அதுலேருந்து எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு calculate molality, molarity, mole fraction of each component. Okay, and post your answers in the comment box. I will share the answer in the next video, and I will teach colligative properties in the next video. Thank you so much.